ஹோட்டலை விட சூப்பரான டேஸ்ட்டில் சென்னா மசாலா. இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போகவே மாட்டீங்க. இது செய்கிறதுக்கு அரைக்கப்பளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துருக்குறோம். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஓவர் நைட் ஊற வச்சா இந்த மாதிரி நல்லா பெருசாயிரும் காலையில் எந்திரிச்சு நம்ம பார்க்குறப்ப. இதை குக்கரில் வேக வைக்க போகிறோம். அரை கப் கொண்டக்கடலைக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு இது கூட இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பும் சேர்த்துட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு விசில் வந்ததும் 3 விசில் சிம்மில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம், அது வேகட்டும். வெங்காயம் தக்காளி தனித்தனியாக அரைச்சிட்டு பண்ணுறப்ப பச்சை வாசனை போகிறதுக்கு நிறைய டைம் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போயுமே இது மாதிரி லைட்டாக வதக்கிட்டு அரைச்சிக்குவேன். 2 பெரிய வெங்காயம் 2 பெரிய தக்காளி எடுத்து இப்போ வதக்கிட்டுருக்குறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. 3 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். சென்னா மசாலாவுக்கு தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்குறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடயேவும் சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, பாதி அன்னாச்சி பூ, கல்பாசி அதெல்லாம் போட்டு வதக்குறப்ப வாசனை சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி கறி மசாலா தூள் தான் சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துருக்குறோம். மறக்காமல் 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. மசாலா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு. வந்ததும் 15 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தால் நல்லா கடலை வெந்துடும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்தாச்சு. 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துருக்குறோம். இதை எண்ணெயில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த பொடிகளோட பச்சை வாசனை போனால் போதும். நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டோம். அதனால் ரொம்ப நேரம் நமக்கு வதக்க தேவையில்லை. 1 நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற கடலையை இது கூட சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு இதை சிம்மில் வேக விட்டுறலாம். கடலை வேக வச்ச தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. கரெக்டான திக்னஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா பொடியும் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துருக்குறோம். கண்டிப்பாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே அட்டகாசமாக கிடைக்கும் நமக்கு. இதில் சமையல் மாஸ்டருக்கு சொன்ன ரகசியம் என்னென்னா, நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறப்பையும் கறி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்க்கணும். அது கூட கசகசா முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி பாருங்கள். மசாலா நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இதில் நம்ம கடலை அரைச்சி